ஓம் சாய்ராம். உங்களுக்கு லட்சமா பணம் சேரணும் ஆசை இருக்கா? உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய் உங்க கையில இருக்குமா அப்படின்னா இந்த ஒரு சின்ன எளிய தாந்திரிக பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. நான் சொல்ற இந்த நேரத்துல நீங்க உண்டியல ₹1 போட்டா கூட போதுங்க. தினமும் ஒரே ₹1 மட்டும் அந்த உண்டியல போட்டுட்டே வாங்க. உங்க கையில புயல் வேகத்துல லட்சமா பணம் சேருங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஆசை என்ன, பணத்தை எப்பாடுபட்டாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேமிச்சிடணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய ஆசை. அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம குழந்தை குட்டிலாம் நல்லபடியாக படிக்க வைக்கணும், அவங்களுக்கு சொத்து சேர்க்கணும், நாமளும் வசதி வாய்ப்போடு இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு, சொந்த காரு, ஒரு மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு நம்ம கையில் பணம் இருக்கணும் அப்படிங்கிறதாங்க எல்லாரோடைய சின்ன கனவு. இந்த கனவு நிறைவேற இந்த ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்க கையில் மிக விரைவில் பணம் வந்து சேருங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இந்த நேரத்தில் நீங்கள் உண்டியலில் வெறும் ₹1 போட்டால் கூட சரியா அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹1,00,000 உங்கள் கையில் வந்து சேருங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உண்மையாகவே சொல்லணும்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து வரும், அதே நேரத்தில் செலவாயிடும், இல்லை அவங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கைன்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு வேலை செய்வாங்க, அதுலேருந்து நல்ல பணம் வரும். அதே போல் நீங்களும் அதிர்ஷ்டமாக மாறணும் அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுங்க. அதுக்காக நீங்கள் வேலையே செய்யாமலாம் இருந்தாலும் பணம் வராது. கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்யணும். அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற வேலை எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து பணம் வந்து தானாக வந்து சேர ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக துணை இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா குளிகை நேரம். சரிங்களா? ஒரு நாளில் வந்து 1.5 மணி நேரம் குளிகை நேரம் வரும். இதில் குளிகை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் சரி அந்த செயல் வந்து நீங்கள் திரும்பவும் வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதனால தான் குளிகை நேரத்தில் வந்து கடன் வாங்குவது கூடாது அப்படின்னு சொல்றது காரணமே அதுதான். ஏன்னா குளிகை நேரத்தில் நீங்கள் ஒரு தடவை கடன் வாங்கினா திரும்ப நீங்கள் கடன் வாங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம். சரிங்களா? அப்படிப்பட்ட குளிகை நேரத்தை நமக்கு பயனுள்ளதாக எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு உண்டியல் வாங்கி கொள்ளுங்கள். சரிங்களா? அது மண் உண்டியலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. மண் உண்டியல் கிடைக்காத பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு டப்பா, பாட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மூடி போட்டு நீங்கள் எந்த ஒரு உண்டியலாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க. எந்த நாளில் வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் அஷ்டமி, நவமி, கரிநாள் இல்லாத ஒரு நல்ல நாளை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சேமிப்பை துவங்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அந்த உண்டியல வந்து எப்படி பணத்தை போறது? சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு நீங்க ஆரம்பிக்க போறீங்களோ அந்த நேரத்தில் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா குளிகை நேரங்க. சரிங்களா? காலையில் இருக்கக்கூடிய, மதியம் இருக்கக்கூடிய, சாயந்தரம் இருக்கக்கூடிய குளிகை நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் முதலாக நீங்க ஆரம்பிப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த உண்டியல கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு ₹1 நாணயமாச்சும் இருந்தாலும் சரி, இல்லை ₹100 இருந்தாலும் சரி, உங்களால என்ன முடியுமோ அந்த பச்சை கற்பூரம் ஃபர்ஸ்ட் போறீங்களா, அதுக்கடுத்து அந்த உண்டியல்ல போட ஆரம்பிச்சுங்க. சரிங்களா? இந்த நேரங்கள் எல்லாமே குளிகை நேரங்கள் தான். இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் தினந்தோறும் அது ₹1 இருந்தாலும் சரி அந்த ₹1 நீங்க போட்டுட்டே வரும்போது பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் பல வழியிலிருந்து வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிப்பீர்கள். சரிங்களா? நீங்க ₹1 தான் போறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த ₹1 கண்டிப்பாக உங்களுக்கு ₹1,00,000 மாறி வரும். சரிங்களா? இப்போ உண்டியல் வந்து நிறைஞ்சிச்சு. சரிங்களா? ஏன்னா போட்டுக்கிட்டே இருக்கும்போது உண்டியல் வந்து நிறைஞ்சிச்சு, உள்ள இருக்க பச்சை கப்பும் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிருக்கும். அப்போ வந்து என்ன பண்றது அப்படின்னா அந்த உண்டியலில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து உங்களுடைய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுல ஒரு சின்ன தொகையை வந்து தான தர்ம காரியத்துக்கு பயன்படுத்துங்கள். சரிங்களா? இப்படி நீங்க வந்து அந்த மிச்சம் இருக்க காசை வந்து நீங்க செலவழிக்கணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பா அதை நீங்க வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம், இல்ல தங்க நகை சீட்டு சேர்க்கிறதுக்காக போடலாம். இந்த மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளும் போது அதுல இருந்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வருங்க. சரிங்களா? அதே போல இப்போ ஒரு தடவை உண்டியல் வந்து நிறைஞ்சாச்சு, அதுக்கடுத்து அந்த இருக்க பணத்தை எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இல்ல செலவு பண்ணிட்டீங்க, அதுல ஒரு சின்ன தொகையை வந்து தான தர்ம காரியத்துக்கும் பயன்படுத்திட்டீங்க. இப்போ வந்து திரும்ப ஆரம்பிக்கணும்ல, அப்போ புது உண்டியல் வாங்கினாலும் சரி, இல்ல இதே உண்டியலை வந்து திரும்ப பயன்படுத்தினாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். அதே போலதான் முதல் நாள் ஆரம்பிக்கும் போது குளிகை நேரத்தில் ஒரு அஷ்டமி, கரிநாள், நவமி இல்லாத ஒரு நாள்ல வந்து நல்ல நாள்ல எடுத்துக்கிட்டு ஒரு குளிகை நேரத்தில் ஃபர்ஸ்ட் பச்சை கற்பூரத்தை போட்டு அதுக்கடுத்து ₹1 நாணயத்தை போட்டுக்கிட்டு தினம்தோறும் இந்த குளிகை நேரத்தில் உங்களால் முடிந்த பணத்தை போட்டு கொண்டு வந்தாலே போதுங்க. உங்கள் கையில் பணம் பல வழியிலிருந்து வந்து சேர்ந்து பணம் நிறைய வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்க சேர்க்க ஆரம்பிச்சிட்டாவே போதும், உங்களுக்கு வந்து பணம் வந்து இருக்க தடையெல்லாம் நீங்கி ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். மிக விரைவில் உங்கள் கைகளில் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் சேரும். இது செய்யறதுக்கு உங்களுக்கு செலவே கிடையாதுங்க. இந்த சரியான நேரத்தில் வந்து நீங்க வந்து தினம்தோறும் ₹1 நாணயம் போட்டா கூட போதுங்க. சரிங்களா? எவ்வளவு எளிமையான பரிகாரம். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் உழைப்பதற்கு உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகளில் முயற்சியை செய்யுங்கள். உங்கள் முயற்சி வந்து பாத்தீங்கன்னா கைகூடும். சரிங்களா? அது வந்து கண்டிப்பா நடக்கும்.
இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.